வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஸ். நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் எண்களும் தொடர்வரிசைகளும் எடுத்துக்காட்டு 2.53ல இருக்கிற கணக்கு பார்க்க போறோம். ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் ரூபாய் 7,875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 6 ஆண்டுகள் முடிவுல அவர்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த தொகை என்ன அப்படின்னா 7,875. சோ இது வந்து நமக்கு என்ன மதிப்பு அப்படின்னா SN, கூடுதல் மதிப்பு. ஒவ்வொரு ஆண்டும் சேமிக்கிறார், 6வது வருட முடிவுல நமக்கு இவ்வளவு ரூபாய் வச்சிருக்கிறார். சோ இது வந்து கூடுதல் தொகை. SN இன் மதிப்பு 7,875 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி எத்தனை ஆண்டுகள்? 6 ஆண்டுகள். சோ 6ங்கிறது நமக்கு N-னுடைய மதிப்பு. நமக்கு கணக்குல கேட்டிருக்கிறது அவர் முதல் ஆண்டில் எவ்வளவு சேமித்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப A மதிப்பு, முதல் ஆண்டு தொகை அப்படிங்கறதுனால அது முதல் ஆண்டு A மதிப்பு. ஒவ்வொரு ஆண்டும் அவர் முந்தைய ஆண்டில் சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். சோ R மதிப்பானது நமக்கு 1/2. இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை. பெருக்குத்தொடர் வரிசையில SN-க்கான மதிப்பு தெரியும், N மதிப்பு தெரியும், R மதிப்பும் தெரியும். சோ A மதிப்பு கண்டுபிடிக்கிறது ஈஸி. நமக்கு SN-க்கான ஃபார்முலா தெரியும். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில R இன் மதிப்பானது 1/2 இருக்கிறதுனால இது லெஸ் தேன் 1, ஒன்றை விட குறைவாக இருக்கிறதுனால SN-க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா A பெருக்கல் 1 - R பவர் N பை 1 - R. R மதிப்பானது ஒன்றை விட குறைவாக இருக்கும்போது நம்ம பயன்படுத்த வேண்டிய கூடுதலுக்கான ஃபார்முலா வந்து A பெருக்கல் 1 - R பவர் N பை 1 - R. சோ இதுல SN-க்கான மதிப்பு தெரியும் 7,875. A மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. சோ A அப்படியே வச்சுக்கிறோம். 1 - R, R மதிப்பானது 1/2 ஹோல் பவர் N, N ஆன மதிப்பு 6, 1 - R 1/2. சோ இதை நம்ம சுருக்குறோம். 7,875 இடது பக்கம் அப்படியே இருக்குது. A பெருக்கல் 1 - 1/1 பவர் 6 1 தான். சோ 1 அப்படியே எழுதிக்கிறோம். கீழே வந்து 2 பவர் 6. சோ 2 பவர் 6ங்கிறத 2 6 தடவை போட்டு நம்ம பெருக்கணும். சோ இந்த ரெண்டையும் பெருக்கும்போது 4, இந்த ரெண்டையும் பெருக்கும்போது ஒரு 4, இந்த ரெண்டையும் பெருக்கும்போது ஒரு 4. இப்போ இந்த 4 பெருக்கும்போது 4 16 பெருக்கல் 4, 4 24க்கு 4, மீதி 2 வரும். ஒரு 4 4, 4 + 2 6. சோ 64. 1/2 பவர் 6 இன் மதிப்பு வந்து நமக்கு 64 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது. கீழே வந்து நம்ம மீச்சிமா எடுக்கிறோம், 2ஆல இங்க பெருக்கிறோம். சோ 2 - 1/2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்க 7,875 ஈக்குவல் டு A பெருக்கல், இங்கேயும் நம்ம மீச்சிமா எடுக்கிறோம். இங்க 1 64ஆல பெருக்குவோம். சோ 64 - 1/64. இங்க 2 - 1 1/2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்ல சோ 7,875 இந்த சைடு இருக்குது. இங்க வகுத்தல்ல இருக்கிற 1/2 ஆனது அந்த சைடு நமக்கு பெருக்கல்ல போகும். சோ பெருக்கல் 1/2 ஈக்குவல் டு A பெருக்கல் 64 - 1 63/64. இப்போ நம்ம A மட்டும் சமன்பாட்டின் வலது பக்கம் வச்சுட்டு மற்ற எண்களை இடது பக்கம் எடுத்துட்டு வரோம். சோ 7,875 பெருக்கல் 1/2 பெருக்கல், இது இந்த சைடு தலைகீழியா வரும். இந்த பின்னமானது சமன்பாட்டுக்கு இடது பக்கம் வரும்போது தலைகீழியாக வரும். சோ 64/63 ஈக்குவல் டு A. இப்போ நம்ம சுருக்கலாம். 1 2 3 2 6 2 2 4. அடுத்து இதை 3ஆல சுருக்குறோம். 2 3 6, 1 3 3, 2 3 6, மீதி 1 18, 6 3 18, 2 3 6, மீதி 1 15, 5 3 15. அடுத்து நம்ம 3ஆல சுருக்குறோம். 7 3 21, 8 3 24, மீதி 2 22, 7 3 21, மீதி 1 15, 5 3 15. அடுத்து நம்ம 7ஆல வகுக்கிறோம். 1 7, 1 7, மீதி 1 17, 2 7 14, மீதி 3 35, 5 7 35. சோ A ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிருக்குது? 125 பெருக்கல் 32. சோ இது ரெண்டையும் நம்ம பெருக்கிறோம். 2 10க்கு 0, மீதி 1, 2 2 4 1 5, 1 2 5 3 15க்கு 5, மீதி 1, 3 2 6 1 7, 1 3 3. சோ 0 10க்கு 0, மீதி 1, 10க்கு 0, மீதி 1 4. சோ நமக்கு A இன் மதிப்பானது 4000 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது.
நமக்கு ஏங்கிறது முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை. நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம். முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை ரூபாய் 4000. நமக்கு கணக்குல அவர் ஒவ்வொரு ஆண்டும் முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறான்னு கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை. அதுல 6 மதிப்பானது 1/2. அடுத்து 6 ஆண்டுகள்ல அவர் வந்து 7875 சேமிக்கிறார்னு சொல்லும்போது இது SN இன் மதிப்பு, இது N இன் மதிப்பு. நமக்கு கேட்டிருக்கிறது முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை A இன் மதிப்பு கேட்டிருக்கிறாங்க. சோ SNக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம். ஃபார்முலால SN, N மற்றும் R மதிப்புகளை பிரதியிட்டு A மதிப்பை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.